இஸ்ரேலியர்கள் காசா ஸ்ட்ரிப்போட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ராஃபா அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள அவங்களோட படைகளை அனுப்புறதுக்கு அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. முக்கியமான உலக நாடுகள் இஸ்ரேல் மேல நிறைய அழுத்தங்களை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ராஃபா பகுதியில தான் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் குவிஞ்சிருக்காங்க. காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இந்த போர் காலகட்டங்கள்ல வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனர்கள் எல்லாம் இந்த ராஃபா பகுதியில தான் குவிஞ்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலிய படைகள் அங்க ராஃபாக்குள்ள போனாங்கன்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, உள்ள போகாதீங்க அப்படின்ற அழுத்தங்களை போட்டுட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேலை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க ராஃபா பகுதிக்குள்ள கண்டிப்பா போவோம், உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சக்திகளாலும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த இஸ்ரேல் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஏன் இந்த ராஃபா பகுதி ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோல பார்ப்போம். ராஃபா பகுதியை பொறுத்தளவுல இஸ்ரேலுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா அங்க இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முதல்ல இஸ்ரேலியர்கள் அவங்களோட படைகளை ராஃபா பகுதிக்கு அனுப்புறதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்ல 24 ஹமாஸ் பட்டாலியன்ஸ் இருக்கு. அதுல 20 ஹமாஸ் பட்டாலியன்ஸை அழிச்சிட்டதாகவும் மீதி 4 ஹமாஸ் பட்டாலியன் பாக்கி இருக்கு. அது இந்த ராஃபா பகுதியில தான் அந்த 4 பட்டாலியன்ஸும் இருக்கு. ஸோ நாங்க ராஃபா பகுதிக்குள்ள போயிட்டோம்னா அந்த 4 பட்டாலியன்ஸையும் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது போக ஹமாஸோட டனல் நெட்வொர்க்கும் பார்த்தோம்னா ராஃபாக்கு அடியில நிறைய இருக்கு. ஸோ அந்த டனல் நெட்வொர்க்கையும் நாங்க டிஸ்ட்ராய் பண்ணணும், அதுக்கும் நாங்க அங்க ராஃபாக்குள்ள போகணும். அது போக முக்கியமான ஹமாஸோட தலைவர்களும் இந்த பகுதியில தான் பதுங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள கொல்றதுக்கும் நாங்க உள்ள போறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க. பட் இது அவங்க உலக நாடுகளுக்கு பப்ளிக்கு சொல்லக்கூடிய விஷயம். பட் நிஜமான இன்டென்ஷன் இஸ்ரேலுக்கு நிஜமா வேற ஒரு இன்டென்ஷன் இருக்கு ராஃபாக்குள்ள போறதுக்கு. அது என்ன அப்படின்னா, ஈஜிப்டுக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் நடுவுல பிலடெல்பி காரிடார் அப்படின்ற ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. இந்த பஃபர் ஜோனை 1978ஆம் ஆண்டு ஈஜிப்டும் இஸ்ரேலும் சேர்ந்து அவங்க உருவாக்குறாங்க. அதே ஆண்டு ஃபர்ஸ்ட் அவங்க கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிலடெல்பி காரிடாரை அவங்க உருவாக்குறாங்க. இந்த பிலடெல்பி காரிடாரோட முக்கியத்துவம் என்னன்னா, அங்கதான் ராஃபா பார்டர் கிராசிங் இருக்கு. ஸோ இந்த ராஃபா பார்டர் கிராசிங்கை யூஸ் பண்ணி தான் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியேறவோ வெளியில இருந்து உள்ள வரவோ முடியும். சோ காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு வெளி உலகத்தோட இருக்கக்கூடிய ஒரே கான்டாக்ட்னா இந்த ராஃபா பார்டர் கிராசிங் தான். சோ இப்ப இஸ்ரேலியர்கள் போடக்கூடிய கணக்கு என்னவா இருக்குன்னா, இந்த பிலடெல்பி காரிடாரை நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டோம்னா ராஃபா பார்டர் கிராசிங் நம்ம கண்ட்ரோல் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள யார் உள்ள போறாங்க, யார் வெளியே வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா ராஃபா பார்டர் கிராசிங் தவிர ஒட்டுமொத்தமா இன்னும் ரெண்டு பார்டர் கிராசிங் தான் ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்லயுமே இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா காசா ஸ்ட்ரிப்போட வடக்கு பகுதியில இருக்கு, அது பேரு எரீஸ் கிராசிங். இந்த எரீஸ் கிராசிங் பொறுத்தளவுல அது கம்ப்ளீட்டா இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. ஸோ அது இஸ்ரேலுக்கு பிரச்சனை இல்லை, யார் உள்ள போறாங்க வெளியே வராங்க அப்படின்றத அங்க இஸ்ரேலால மானிட்டர் பண்ண முடியும். அதே போல காசா ஸ்ட்ரிப்போட தென் பகுதியில ஈஜிப்டும் இஸ்ரேலும் காசா ஸ்ட்ரிப்பும் சேரக்கூடிய ஒரு ஜங்ஷன் இருக்கு. அங்கேயும் ஒரு பார்டர் கிராசிங் இருக்கு, கரீம் ஷாலோம் பார்டர் கிராசிங் அது பேரு. ஸோ அந்த பார்டர் கிராசிங்கும் இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அதுவும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இல்லை, யார் உள்ள போறாங்க யார் வெளியே வராங்க, என்னென்ன பொருட்கள் உள்ள போகுது வெளியே வருது, இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு தெரியும். பட் மூணாவதா இருக்கக்கூடிய இந்த ராஃபா பார்டர் கிராசிங் இருக்கு இல்லையா, பிலடெல்பி காரிடார்ல இருக்கக்கூடிய இந்த ராஃபா பார்டர் கிராசிங் இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல இல்ல. இது பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது ஈஜிப்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஏறக்குறைய ஒரு 750 காவலர்களை எகிப்தியர்கள் அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி இது எகிப்தியர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இதுதான் இப்ப இஸ்ரேலுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலடெல்பி காரிடாருக்கு அடியில நிறைய டனல்ஸ் எல்லாம் போகுது, ஹமாஸ் உருவாக்குன நிறைய டனல்ஸ் எல்லாம் போகுது. அந்த டனல்ஸ் வழியா தான் ஈஜிப்ட்ல இருந்து ஆயுதங்கள் காசா ஸ்ட்ரிப்புக்கு வருது. ஸோ இஸ்ரேலியர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு, அங்கிருந்து நிறைய ஆயுதங்கள் உள்ள வருது. ஸோ பிலடெல்பி காரிடார் எங்க கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அந்த விஷயம் நடக்காது, நாங்க தடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க.
ஸோ இதனாலதான் இஸ்ரேலியர்கள் இந்த பிலடெல்பி காரிடாரை குறிவைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க இப்ப ராஃபா பகுதிக்குள்ளேயும் போறாங்க. ராஃபா பகுதிக்குள்ள போய் காசா ஸ்ட்ரிப்போட தென்பகுதி அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாதான் பிலடெல்பி காரிடாரை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ இப்ப காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய ராஃபா அப்படின்ற இந்த பகுதியை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தே தீரணும் அப்படின்றதுல இஸ்ரேலியர்கள் இவ்வளவு வெறியா இருக்காங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். இது போக வேற சில காரணங்களும் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப பெஞ்சமின் நெட்டன்யாகுவை பொறுத்தளவுல இஸ்ரேல்ல அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாகு பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான நிறைய போராட்டங்கள் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நம்ம மக்கள் கிட்ட காட்டணும், ஒரு ஃபைனல் வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒட்டு மொத்தமா காசா ஸ்ட்ரிப்பை இஸ்ரேலோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டோம், கம்ப்ளீட்டா ஹமாஸை டிஃபீட் பண்ணிட்டோம், தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி காட்டணும். அதுக்கு நம்ம ராஃபா பகுதியையும் நம்ம கேப்சர் பண்ணணும், அப்பதான் கம்ப்ளீட்டான ஒரு டோட்டல் விக்டரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பெஞ்சமின் நெட்டன்யாகு பாக்குறாரு. ஸோ இஸ்ரேலி மக்கள் முன்னாடி பந்தா பண்ணிக்கிறதுக்கும் இந்த விஷயம் பெஞ்சமின் நெட்டன்யாகுக்கு யூஸ் ஆகும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுல அவங்க எப்பவுமே அவங்களோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. 1948 பார்த்தோம்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாக்கப்படுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலோட எல்லைகள் வேகமா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்பவும் இஸ்ரேல் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த பிலடெல்பி காரிடாரை நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி இஸ்ரேலோட எல்லைகளும் பார்த்தோம்னா விரிவடையும். ஸோ அந்த கணக்குகளை மைண்ட்ல வச்சும் இஸ்ரேல் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. இன்ஃபேக்ட் இஸ்ரேல் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எப்படி பிலடெல்பி காரிடார் அப்படின்ற ஒரு பஃபர் காசா ஸ்ட்ரிப்போட தென்பகுதியில இருக்கோ அதே போல காசா ஸ்ட்ரிப்போட வடக்கு பகுதியிலையும் வடக்கு எல்லை பகுதியிலையும் ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க எங்களோட நிலங்களை தரமாட்டோம் இந்த பஃபர் ஜோனை கிரியேட் பண்ண, காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் எடுத்து அந்த பஃபரை கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கம்மி பண்ணிக்கிட்டு போகணும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போக கடைசியா இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இஸ்ரேலை பொறுத்தளவுல இப்ப ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து அவங்களோட படைகளை அங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் கையில அந்த பார்கெனிங் சிப் அவங்க கையில இருக்கும். ஸோ அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம். எப்பவும் ஒரு நாடு ஒரு பகுதியை ஆர்மியை வச்சு ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். நாங்க எங்க படைகளை இங்கிருந்து வெளியேற்றணும்னா நீங்க எங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க டிமாண்ட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பகுதிகளில் அவங்களோட ஆர்மியை குவிச்சாங்க. ஸோ ஹிட்லரோட படைகள் எல்லாம் வெளில தள்ளினாங்க. அந்த ஹிட்லரோட படைகளை வெளியே தள்ளிட்டு அந்த பகுதிகளில் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த பகுதிகளை உங்க கண்ட்ரோலுக்கு கீழே உங்க படைகளோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட எதிரிகள் கிட்ட நீங்க ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம். எங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் நாங்க வெளியேறுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நெகோசியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அதிகமா கிடைக்கும். ஸோ அதுவும் இஸ்ரேலியர்களோட மைண்ட்ல இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த காசா பகுதி காசா ஸ்ட்ரிப் பகுதி நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம நாளைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு அட்வான்டேஜ்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்து நம்ம நெகோசியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் இப்படி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அவங்க காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராஃபா அப்படின்ற பகுதியை கைப்பற்றியே தீரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முனைப்போட இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். டெஃபினட்டாக நீங்களும் உங்களோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.